எல்லாதாம் அவரதெங்கோ நமஸ்கார் கெல்லாத அருமைக்கும் பெருமைக்கும் உரிய சௌராஷ்டிரா பிரச்சார சபா அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறுகின்ற சௌராஷ்டிரி லிபி பிரகடன விழாவில் தலைமையேற்றிருக்கின்ற அகில இந்திய சௌராஷ்டிர மத்திய சபையினுடைய தலைவர் பஷீர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னிலையேற்றிருக்கின்ற சௌராஷ்டிரா பிரசார சபா ட்ரஸ்டினுடைய தலைவர் PGM துளசிராம் அவர்களே, துணைத் தலைவர் திரு SR அனந்தராமன் அவர்களே, சௌராஷ்டிரா பிரச்சார சபாவினுடைய ட்ரஸ்ட் பணியாற்றுகின்ற பொதுச் செயலாளர் திரு சாந்தாராம் அவர்கள், நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற லிங்குஸ்டிக் மைனாரிட்டி சவுத் ஜோன் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் திருமதி ப்ரொஃபசர் ராஜஸ்ரீ அவர்களே, இந்தியன் லாங்குவேஜஸ் ப்ரொஃபசர் டாக்டர் ஆர் சுபாகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மதுரை ஸ்ரீ நடன கோபால நாயகி மந்திர் தலைவர் சுரேந்திரநாத் அவர்களே, சமூக ஆர்வலர் நல்ல முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி வெள்ளங்குளி கிராம பஞ்சாயத்து தலைவி எஸ்ஜா காந்திமதி அவர்களே, திரு ஜவஹர்லால் அவர்களே, அருணாச்சல பாட்சாரதி அவர்களே, அறக்கட்டளை உறுப்பினர் வெங்கட்ராமன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, ஜவஹர்லால் அவர்களே, அருணாச்சலம் அவர்களே, சுரேந்திரன் அவர்களே, விஜய ராகவாச்சாரி அவர்களே, ஜெயசீலன் அவர்களே, விஜயரங்கன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இங்கே வந்திருந்தவர்கள் எல்லாம் வரவேற்றிருக்கின்ற அகில இந்திய சௌராஷ்டிர மத்திய சபையினுடைய பொதுச் செயலாளர் திரு SM ராமலிங்கம் அவர்களே, பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் இங்கே கூடியிருக்கிறோம். மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலே இருந்து இன்றைய தினம் இங்கே வந்து கூடி தாய்மொழி மீது உள்ள பற்றின் காரணமாக தாய்மொழியுடைய வளர்ச்சிக்காக அது எழுத்து வடிவம் பெற வேண்டும் என்ற உணர்வோடு உங்களுக்கு இருந்து வந்த ஏக்கத்தை தீர்க்கின்ற வகையில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இளங்குடி போன்ற பகுதிகளில் மிக அதிகமான சௌராஷ்டிரா மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி என்பதை நான் அதே போன்று அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உதவியாளராக இந்த பகுதியில் இருந்து இந்த பள்ளியின் மூலமாக இருக்கக்கூடிய இடங்களில் எவ்வளவு பண்பாக நல்ல உள்ளத்தோடு மற்றவர்களோடு அனுசரித்து சிறப்பான முறையில் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்பதை நான் குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லோருடன் இனிமையாக பழகக்கூடியவர்கள், தவிர தமிழர்களோடு தமிழர்களாக இருந்ததால் எங்களோடு அண்ணன் தம்பிகளாக இருந்தவர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே சொன்னாரே, அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு வல்லமை படைத்த ஒரு பாடகரை நாம் பெற்றிருந்தோம். TM சவுந்தரராஜன் அவர்கள் எவ்வளவு பெரிய பாடகர், எவ்வளவு பெரிய பாடகராக கொடுத்த சமுதாயம் இந்த சமுதாயம் என்பதை நான் குறிப்பிட்டு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த சமுதாயத்தில் கலைஞருடைய அன்பு தம்பிமார்கள் நிறைய பேர், ராஜாராம் இருக்காரு, மேடையில் தான் நிற்கார், அவரு எங்களுடைய இயக்கத்தோட தோழர் இருப்பீர்கள். அதே போன்று அரசியல் பின்னணி கடந்த கால பின்னணியை சரித்திரத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்றால் எப்பொழுதுமே கலைஞர் சிறுபான்மை மக்களுக்கு உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.